Hi, hello, welcome to Talk and Mock. This is Gokul Raj. So next videos வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி Unacademy, so India's largest online learning platform for any competitive exam. இந்தியாவுடைய தலைசிறந்த ட்ரெயினர்கள் வந்து ஒர்க் பண்றாங்க. One plan comes under all educators. நீங்க ஒரு பிளான் எடுக்கும்போது எல்லாரோட வீடியோஸையும் பார்க்க முடியும். So once purchase பண்றீங்க அப்படின்னா நம்ம டைம் பீரியடுக்குள்ள எல்லாரோட வீடியோஸும் பார்க்க முடியும். சதீஷ் சாரோட வீடியோஸ், நரேஷ் சாரோட வீடியோஸ், பிரியமோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். மார்க் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் மார்க் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஸோ ப்ளீஸ் கோ வித் டாக் அண்ட் மார்க் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எடுத்துட்டீங்க அப்படின்னா the given below table shows total 3 types of items A, B and C sold by a store on 5 days of a week. Table also shows the total number of A items sold by the store and percentage of B and C sold by store. ஓகேங்களா, A உடைய total numbers கொடுத்திருக்காங்க, B உடைய B and C கொடுத்திருக்காங்க. Read the information carefully. Okay, note வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா only 3 types of items sold by the store. அந்த ஸ்டோர்ல 3 டைப் ஆஃப் ஐட்டம் தான் சோல்ட் பண்றாங்க. A, B, C. A வை வேல்யூவாகவும் B and C வந்து பர்சன்டேஜாவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதை நம்ம வந்து எப்படி ஷார்ட்டா போடலாம், இது வந்து கொஞ்சம் கால்குலேட்டிவா தெரியும். ஏன்னா டோட்டல் நம்பர்ஸ் நம்மளுக்கு பேஸ் பண்ணி கேட்கலாம், 100% பேஸ் பண்ணி கேட்கலாம், அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ உடைய ஐட்டம்ஸ் பேஸ் பண்ணி கேட்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நம்ம இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1% எவ்வளவு அப்படின்றத மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் டேட்டா எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணல, 1% மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க 30 to 20, அப்ப மொத்தமா வந்து பிஎன்சி எவ்வளவு இருக்குன்னா 52% இருக்கு. அப்ப ரிமைனிங் வந்து டோட்டல் 100% விற்கிறாங்க அப்படின்னா அந்த 100ல 52% இங்க செல் பண்ணிட்டாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது 7 தான் செல் பண்ணிருக்கணும். அப்ப மிச்சம் ரிமைனிங் என்ன எவ்வளவு இருக்கும் 48%. அப்ப 48% அப்படின்றது எனக்கு 240. அப்ப ஒரு பார்ட் எவ்வளவு அப்படின்னா 1% எவ்வளவு அப்படின்னா 5. ஓகேங்களா, 1% நம்மளுக்கு 5. ஓகேங்களா, ஏன்னா பாருங்க 48% 240 அதை அடிச்சிங்க அப்படின்னா 5 தான் நம்மளுக்கு வரும். 1% நம்மளுக்கு 5, 100% 500 இருக்கும். டியூஸ்டே எடுத்துக்கோங்க அதே மாதிரி 48 plus 12 60 ஆயிடுச்சு. அப்ப 60 ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் 40. ஓகேங்களா, 40ல கேன்சல் பண்ணீங்கன்னா அப்ப ஒரு பார்ட் நம்மளுக்கு 1% நம்மளுக்கு 8. அதே மாதிரி இங்க 65, அப்ப ரிமைனிங் 35 இருக்கு. ஓகேங்களா, சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கு இங்க 45 plus 25 65 ஆயிடுச்சு. அப்ப ரிமைனிங் நம்மளுக்கு 35 இருக்கு. அந்த 35 அப்படின்றது தான் நம்மளுக்கு 420 அப்படின்றது இருக்கு. ஓகேங்களா, அப்ப 35ல கேன்சல் பண்ணி பாருங்க. இதுல கேன்சல் பண்ணலாம், 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 7 டைம்ஸ், 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 84, 7ல கேன்சல் பண்ணீங்கன்னா 12. அப்போ ஒரு பார்ட் நம்மளுக்கு எவ்வளவு வருது அப்படின்னா 12% நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் இங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 76 போச்சு. அப்ப ரிமைனிங் 24 இது பார்த்த உடனே சொல்லிடலாம். ஒரு டைம் 24, அப்ப ரிமைனிங் வந்து 120 இருக்கு, 5 டைம் வந்துடும். அப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னா 15. ஓகேங்களா, 24%, 360 அப்படின்னா ஒரு டைம் நம்மளுக்கு 24, ரிமைண்டர் 120, அப்ப 5 டைம். ஓகேங்களா, சோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல டக்கு டக்குன்னு போட்டுருங்க. 22 இங்க ஒரு 10, 32% அப்படின்னா ரிமைனிங் 68% இருக்கு. 68% இங்க 340. அப்ப 68% 340 னா 1% இங்க நம்மளுக்கு எவ்வளவு, அதே ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்திருந்தா அதே 5 நம்மளுக்கு வந்துரும். சோ 1% எல்லாத்தையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிட்டேன். டோட்டலா மத்தது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ண தேவையில்ல. டோட்டல் ஐட்டம்ஸ் B, ஓகேங்களா, sold by the store Monday Friday together. B மட்டும் டோட்டலா எனக்கு Monday and Friday together அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Monday Friday togetherனா இது ரெண்டும் எனக்கு 1% நம்மளுக்கு சேம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் இல்லையா. சோ 1% நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்மளுக்கு what percentage less than the total item C sold by the store Wednesday and Thursday. So Wednesday and Thursday வந்து C எடுக்கணும். Wednesday Thursday வந்து C எடுக்கணும். Monday and then Friday வந்து இது எடுக்கணும். ஓகேங்களா, B எடுக்கணும். அப்ப மண்டேவும் ஃப்ரைடேவும் எனக்கு 1% சேம். அப்ப டோட்டலா நீங்க அப்படியே ரெண்டுத்தையும் டைரக்டா பர்சன்டேஜ் ஆட் பண்ணி 5ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப டோட்டல் எவ்வளவு வருது நம்மளுக்கு 54% வருது. 54 into 5. ஓகேங்களா, 54 into 5 அப்படின்றது 270. ஓகேங்களா, 32 22. ஏன் சார் இந்த 2% ஆட் பண்றேன்னா இந்த 2% 1% உடைய வேல்யூ சேமா இருக்கு, அதனால இது ரெண்டு வேல்யூவும் டைரக்டா ஆட் பண்றேன். பட் டிஃபரெண்டா இருக்கும்போது அப்படியே ஆட் பண்ண கூடாது. ஓகேங்களா, அப்ப 54 into 5 அப்படின்றது 270ன்ற வேல்யூ வந்துரும். 1. அதே மாதிரி Wednesday Thursday வந்து C எடுக்கணும். Wednesday 30னா 20%, 10% 120, அப்ப 20% 240 plus 300. அப்ப டோட்டலா எடுத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து எனக்கு 540 அப்படின்ற வேல்யூ வருது. சோ 540 அப்படின்றது எனக்கு கரெக்டா பாதி இருக்கு. அவன் வாட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்குன்னு கேக்குறான். அப்படி பாதி கம்மியா இருக்கு, 50% முடிஞ்சு.
Okay, so first question அப்படின்ற answer 50% is the right answer. Next one. Okay, next question வந்து பாத்தீங்க அப்படின்னா find the difference between average number of items B sold on Tuesday and Thursday. ஓகேங்களா, Tuesday and Thursday இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஆவரேஜ் எடுக்கணும். And the average number of items A sold on Thursday and Friday. ஓகேங்களா, A வந்து Thursday and Fridayக்கு ஆவரேஜ், இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ். அதை பார்த்த உடனே தெரியுது அப்படி 350, ஏன்னா ரெண்டுத்துக்கும் 20 தான் கேப். அதை பார்த்த உடனே டப்புனு 350 அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டேக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்கணும். ஓகேங்களா, அது ரெண்டுத்துக்கும் டோட்டலா வந்து டிஃபரன்ஸ் எடுக்கணும். B ல எனக்கு டியூஸ்டே அண்ட் தர்ஸ்டே எவ்வளவு இருப்பாரு, ஒரு பார்ட் நம்மளுக்கு 8. ஓகேங்களா, 8 8 64, 8 8 64, ரிமைண்டர் 6, 8 4 32, 38, 384. சோ இங்க எடுத்துட்டீங்கன்னா 15 எடுத்துட்டீங்கன்னா அதுல அப்படியே டக்கன் போடலாம். 560 அதுல பாதி 280. ஓகேங்களா, 560 plus 280 இந்த 840 ன்ற வேல்யூ வந்துரும். ஓகே, இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும். 4 12 ரிமைண்டர் 1, சோ அப்ப 12, அப்ப 6 1 2. ஓகேங்களா, சோ அப்ப இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு? ஓகேவா, சோ இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும் சொல்லி கேட்டீங்கன்னா 62 5 இருக்கும். சோ 5 இருந்தது அப்படின்னா 262. ஓகே, சோ 262 is the right answer. சோ இப்போ நம்ம ஒரு पर्सेंटेज நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டதனால நமக்கு இந்த இடத்துல கால்குலேஷன் ரொம்ப கம்மியா வரும். டக் டக்னு ஓரளவுக்கு போடலாம். If total items B sold by the store on Sunday, Sundayன்றது நமக்கு டேட்டால இல்ல, பட் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்காங்க, is 25% more than the sold on Thursday அப்படி சொல்லிருக்காங்க. ஓகேங்களா, Thursdayவை விட எனக்கு 25% நமக்கு அதிகமா இருக்கு. ஆல்ரெடி Thursday தான் நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 840. போன क्वेश्चन நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த 840 விட எனக்கு 25% அதிகமா இருக்கு அப்படினா 210 அதிகமா இருக்கு. ஏன்னா 1/4 ல டிவைட் பண்ணுவீங்க, அப்ப 210 அதிகமா இருக்கு. சோ 1050 1050 அப்படிங்கற வேல்யூ நமக்கு கிடைக்கும். Total item C sold on Sunday. Total item C sold on Sunday is 300% more than the sold on Friday. Friday எவ்வளவு sold பண்றாங்களோ அதை விட 300% அதிகமா இருக்கு. Friday எவ்வளவு வந்துச்சு, 1% 500. அப்ப 100% எவ்வளவு இருக்கும்? சாரி, 1% 5, அப்ப 100% எவ்வளவா இருக்கும்? 500 இருக்கும். அப்போ 300% அதிகம் அப்படின்னா 4 டைம்ஸ் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, 4 டைம்ஸ் 2000 நமக்கு இருக்கும். ஓகேவா, for 2000 இருக்கும். இப்போ find the total number of items B and C sold by Sunday எவ்வளவு இருக்கும்? 2000 மொத்தம் 1050 A மட்டும் வித்திருக்கான். அப்ப மிச்சம் இருக்கக்கூடிய 950 யார் வித்திருப்பான் அப்படின்னா B யும் C யும் சேர்ந்து வந்து வித்திருப்பாங்க. That's it. Next, total items C sold by the store on Wednesday. Wednesdayல total items வந்து C ல வந்து எவ்வளவு ஸ்டோர் பண்ணிருக்காங்க? ஓகேங்களா, 12 into 20 அப்படின்றப்போ 240 அப்படின்ற வேல்யூ வந்துரும். இதை விட எனக்கு எவ்வளவு அதிகமா இருக்கு, வாட் % அதிகமா இருக்கு? டோட்டல் ஐட்டம் C sold by Monday and Tuesday together. Monday and Tuesday togetherனா இங்க ஒரு 100, 5 into 20 100, 8 into 12 வந்து 96. அப்போ 196. அப்போ 196 விட எவ்வளவு % வந்து அதிகமா இருக்கு? 44 அதிகமா இருக்கு. divided by 196 into 100. ஓகேவா, so 196. so 4 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 11, 4 ல கேன்சல் பண்ணீங்கன்னா 4 times 16 and then 9 times அப்படின்ற வேல்யூ வந்திருக்கும். அப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க, 1100 divided by 49 ல அடிச்சீங்க அப்படின்னா 2 times நமக்கு 98, ரிமைண்டர் வந்து 12 இருக்கு. so 120 அப்படினாலும் again மறுபடியும் 2 times தான் நமக்கு வரும் இல்லையா, ஏன்னா 3 times வராது. so 2 times போடும்போது அப்ப 22 ல ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் 22/49 அப்படின்றதா ரைட் ஆன்சர். Find the ratio between total items sold by store on Monday to total items sold by store on Thursday. மண்டேக்கும் Thursdayக்கும் ரேஷியோ என்ன? நம்ம 1% நீங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஓகேங்களா, அதனால நீங்க டோட்டல் மண்டேல பண்ண தேவையில்ல. 1% மண்டேல எனக்கு 5, இதே 1% எனக்கு Thursdayல எனக்கு 15. சோ ஆன்சர் எனக்கு 1:3. That's it. ஓகேவா, 1% என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுக்கான ரேஷியோ தான் 100% நீங்க கால்குலேட் பண்ணீங்கனாலும் இருக்க போகுது இல்லையா. நம்ம இந்த क्वेश्चनக்கான டேட்டாவை நம்ம ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். அந்த 1% கண்டுபிடிக்கும் போதே இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் நம்ம போட்டாச்சு. சோ அதனால இத நீங்க அப்படியே சிம்பிளா வந்து 5:15 அப்படிங்கறத 1:3ன்றத எடுத்துக்கலாம். Yes, thank you for everyone. So next videos வந்துட்டே இருக்கு, அதையும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க.